ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம லைஃப் மட்டும் ஒரு மூவி மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக அப்பப்போ நல்ல நல்ல மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நடுவில் குட்டி குட்டி சாங்ஸு பிஜிஎம் எல்லாமே இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து எப்படியும் ஹாப்பி என்டிங்காக தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் பின்னாடி போயிட்டு மாற்ற முடிஞ்சால் நல்லா இருக்கும்ல. அதை மாற்றிடலாம், இதை மாற்றிடலாம், அதை சரி பண்ணிடலாம், இதை சரி பண்ணிடலாம். நம்ம லைஃப்பில் மட்டும் ஒரு ரீசெட் பட்டன் இருந்தால் நல்லா இருக்கும்ல. எதெல்லாம் ஒழுங்காக போலையோ அதை ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். பட் இதெல்லாம் எதுவுமே பாசிபிள் இல்லைல்ல. பட் வெயிட், ஒரு 2-3 விஷயம் நம்ம பேசணும். பட் இதில் ஒரு விஷயம் பாசிபிள் தான். லைஃப்பில் நான் சொன்ன அந்த ரீசெட் பட்டன் பாசிபிள். எஸ், லைஃப்பில் நம்மளால் ரீசெட் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயம் ஒழுங்காக போகலனாலும் சரி, அதை நம்ம ரீசெட் பண்ண முடியும். சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மீடியம் லெவல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை பல வருஷம் போயிட்டுருக்க ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளமை விட்டுருங்க. பட் நம்ம லைஃப்பை ரீசெட் பண்ண முடியும் அண்ட் நாம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க முடியும். பட் நான் இதை சொன்னோடனே வந்து உங்களுக்கு என்னடா நவீன் சொல்கிறேன், லைஃப் ஒன்றும் கேம் இல்லையே, 2 லைஃப் போனோன்னு ரீசெட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு 2 லெவல் ஃபெயில் ஆனோன்னு ரீசெட் பண்ணுறதுக்கு லைஃப் ஒன்றும் கேம் இல்லையே, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் பாசிபிள். அதை தான் இந்த வாரம் நம்ம பேச போகிறோம், அழகாக பேச போகிறோம். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போவோம். த ரீசெட் பட்டன் ஆஃப் லைஃப். ஸோ உங்களுக்கு ஒரு பேட் டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலைல எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சதுலேருந்து எதுவுமே ஒழுங்காக போகல, ஒழுங்காக போக மாட்டேங்குது. மார்னிங் வந்து ஸ்டார்டிங்லேயே பைக் பஞ்சர் ஆகிடுது, ஆர் உங்களோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயே ஒரு பிரச்சனை ஆகிடுது. அப்புறம் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க, அங்கே வந்து மேனேஜர் பயங்கரமாக திட்டுறாங்க, ஆர் காலேஜ்லேயும் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வருது, வீட்லேயும் ஏதாவது பிரச்சனை இருக்குது. என்னடா நாளுது, செம்ம கடுப்பாக போகுதே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நாளுக்கான ரீசெட் பட்டன் என்ன தெரியுங்களா? தூக்கம். எஸ், ஸ்லீப். ஒரு பேட் டேக்கு தூங்கி எந்திரிச்சாலே போதும், ஒரு 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சாலே போதும். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாள் இதே ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நிம்மதியாக தூங்கி எந்திரிங்க, போதும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக போகலை, இல்லை ஒரு கரியரில் ஒரு விஷயம் ஒழுங்காக போகலை, ஒரு என்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே, ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை கரியர் ஆகட்டும், இல்லை எஜுகேஷன் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்காக போகலை, ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படி தான் போயிட்டுருக்கு, ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஆர் இந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்கே பிடிக்கல அப்படின்னா வந்து தாராளமாக ரீசெட் பண்ணலாம். தாராளமாக அந்த விஷயத்தை எண்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அதை எண்ட் பண்ணலாம். கரியராக இருந்தால் வேறு ஒரு கரியருக்குள்ளே போகலாம், வேறு ஒரு பாத்தை சூஸ் பண்ணலாம், வேறு ஒரு ஜாபை சூஸ் பண்ணலாம். ரிமெம்பர், இங்கே ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இங்கே எல்லாமே இருக்குங்க. நாம் ஃபஸ்ட்டு நம்பணும், நம்ம தைரியமாக ரீசெட் பண்ணணும். எஸ், நம்மளால் இதை ரீசெட் பண்ண முடியும், நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க முடியும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம், எல்லாத்தையும் முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியும். எஸ், ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே நவீன், எனக்கு இருக்கிறது வந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு ஒரு ப்ராப்ளம், வீட்டில் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, ஆர் வீட்டில் இது இருக்குது அது இருக்குது, எதுவுமே எனக்கு பிறந்ததுலேருந்து சரியாக போகல, இப்போ வரைக்கும் எனக்கு இந்த கஷ்டம் போயிட்டுருக்கு, ஆர் அது போயிட்டுருக்கு, இது நடந்துகிட்ருக்கு, ஒரு 20-30 வருஷமாக இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, இதை நான் என்ன போய் ரீசெட் பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்பப்போ வந்து சூசைடல் தாட்ஸ் எல்லாம் தான் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையே அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்போ கூட ஒரு ரீசெட் பட்டன் பாசிபிளுங்க. எஸ், உங்களோட ஐடென்டிட்டியவே நீங்கள் மாற்றணும். ஐடென்டிட்டியை மாற்றணும் இந்த சென்ஸ், டோட்டலாக உங்களை நீங்கள் மாற்றணும். வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு வேறு ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கும் போது உங்களோட லொக்கேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பட் ஸ்டில் அப்போ கூட நீங்கள் ஒரு வேறு இடத்துக்கு போயிட்டு வேறு ஒரு விஷயத்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் தைரியமாக முழு மனசோடு அதை பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் 50-60 வயசில் கூட ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரிங்களா? எப்போவுமே வந்து இப்போ ஒரு பேட் கேம் ஆகிடுச்சு, ஒரு மேட்ச் ஒழுங்காக ஆடலை அப்படின்னா வந்து நிறைய கிரிக்கெட் அனலிஸ்ட்ஸில் நிறையா பேர் வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இவங்க என்ன இந்த ஷாட் இப்படி ஆடுறாங்க, இவங்க என்ன பொறுப்பே இல்லாமல் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் தோனி வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார்,
ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ பேட் டே ஆர் ஜஸ்ட் அ பேட் எக்ஸிக்யூஷன். எங்களுக்கு எல்லாமே பிளான்லாம் ப்ராப்பராக தான் இருந்துச்சு. சர்டன் திங்ஸ் எங்கள் வழியில் நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த மேட்ச் வந்துச்சுன்னா எந்த சேஞ்சுமே இருக்காது ஸ்குவாடில். அதே பிளேயர்ஸ் அடுத்த நாள் வந்து செம்மையாக விளையாடுவாங்க. ஸோ அவங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த டேவை முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு ரீசெட் பண்ணிவிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் செம்மையாக விளையாண்டாங்க. ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளமுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நல்ல தூக்கம், ரிலாக்ஸ்டு ஸ்லீப், மைண்டை காம் பண்ணிட்டு திரும்பி வந்தாலே போதும். பெருசாக ரியாக்ட் பண்ணணும் அவசியமே கிடையாதுப்பா. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஏதாவது ஒரு கரியர் ஓரியன்டாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது வந்து சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை பேட்சப் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை இதே ஜாபில் சஸ்டெயின் ஆக முடியுமா நம்ம ட்ரை பண்ணுறது. ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கோ இல்லை ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு ட்ரை பண்ணுறது எல்லாமே ஓகே. பட் நமக்கே ஒரு பாயிண்டில் தெரிஞ்சிடும், இல்லை இது ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க குட் பர்சன் தான், பட் எனக்கு என்னமோ நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு தான், பட் எனக்கு என்னமோ என்னோடய இன்னர் காலிங் வேறு எங்கேயும் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து ரீசெட் பண்ணுறது தப்பே கிடையாது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரே நாளில் எடுக்கிற டெசிஷன் இல்லை, ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது. பட் கொஞ்சம் காமாக யோசித்து ஒரு தைரியமாக ஒரு டெசிஷன் எடுத்து அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக தான் மாறணும். நம்மளோட அடுத்த ஆஸ்பிரேஷனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும். நம்மளோட ஆட்டிடியூட் கொஞ்சம் மாறும். நம்மளோட வே ஆஃப் திங்கிங் டுவர்ட்ஸ் லைஃப் மாறும். பிகாஸ் ஒரு பெரிய விஷயத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போகணும், அதை விடணுங்கிறதே வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு டெசிஷன். அதை நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்துக்கு போகிறோம். அப்படிங்கும்போது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அந்த டிரான்சிஷனுக்கே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். பட் நம்ம ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் மோர் ஹாப்பினஸ் இருக்கும், மோர் பீஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இல்லாமல் வந்து எனக்கு சிச்சுவேஷனே சரியில்லை, ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குது. நான் சொன்ன 3rd கேட்டகரி பெரிய ப்ராப்ளம் 10+ இயர்ஸாக இருக்குங்கும்போது கூட வந்து சந்தர்ப்பமே தீமை செய்தால் சந்தோஷமே ஏது, சல்லடையில் தண்ணீர் அள்ளி தாகம் தீராது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீ இன்னொரு ஊரில் இன்னொரு பெயரில் வாழ்ந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட பேரை கூட நீங்கள் மாற்றலாம், நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போகலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் ஃபேண்டசிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஜஸ்ட் அந்த ஒரு பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் இதில் அப்படின்னா வந்து, இப்போது யாராவது ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு வீட்டுக்கு போனதுலேருந்தே வந்து நிறைய விஷயங்கள் ஒழுங்காக நடக்காமல் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் தப்பாக நடந்துகிட்ருக்கும். அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. பட் கடைசியில் வந்து அவங்க அந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போய் வாழும்போது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்கும். ஸோ அதான் நான் மீன் பண்ண வரேன். சம்டைம்ஸ் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் வேணும், சம்டைம்ஸ் ஒரு பெரிய மேக் ஓவர் வேணும். வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஊர் என்ன சொல்ல போகுதோ, ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, இவங்களால எப்படி விட்டு வருது, வேறு வழி இல்லைங்க. சம்டைம்ஸ் லைஃப்பை ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். உங்களோட பேரை மாற்றிக்கோங்க, உங்களோட லுக்ஸை மாற்றிக்கோங்க, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. ஒரு புது உயிராக பிறந்து வாங்க. லைஃப்பில் 50 வருஷம் கழிச்சு 60 வருஷம் கழித்து புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க. லைஃபே போச்சுன்னு நினச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஹோப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம லைஃப்பில் பண்ணுவோன்னு நினச்சி அதில் பெருசாக சாதிச்சு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கவங்க இங்கே இருக்காங்க. 80 வயசில் 90 வயசில் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறவங்களாங்க இருக்காங்கங்க. ஓகேங்களா? ரீசெட்டுங்கிறது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆட்டிடியூட் ஷிஃப்ட் மட்டும்தானே தவிர பெருசாக எதுவுமே இங்கே கிடையாது. ஓகேங்களா? இனிமேல் லைஃப்பில் எப்பாவது நீங்கள் ஒரு மாதிரி சோர்ந்து போகிறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்காக போகல அப்படின்னா ரீசெட் பட்டனை ஜஸ்ட் யோசிக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரிங்களா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, அண்ட் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நம்ம அடுத்த மாதம் இன்னொரு அழகான ஒரு எபிசோடோட சந்திப்போம். டாட்டா, பாய்.